ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோபீட்டா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது உங்களில் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் ரா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். அதாவது ரிசர்ச் அனலிசிஸ் விங்கு. அது வந்து இப்போ இருக்கிறத வந்து ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் விங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது R&AWன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஆளாக இருந்தவர் தான் ரவீந்தர் கௌஷிக். அதாவது வந்து இந்தியா பிரேவஸ்ட் மேன்ஸ் சொல்லுவாங்க இவங்களை. அதாவது இந்திரா காந்தி அம்மையை அவருக்கு வந்து ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவர் வந்து 21 இயர்ஸில் வந்து ராவில் வந்து சேர்க்குறாங்க. அதாவது டெல்லி போலீஸாரை வந்து ஐபி ரெக்ரூட்மெண்ட் தான் இவங்க எடுப்பாங்க. ஐபியில் வந்து இவங்க வந்து டெல்லிக்கு வர வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாத்துலேயும் பாஸ். இவர் வந்து ஃபிசிக்கல், மெடிக்கல், அதாவது ஃபிசிக்கலில், அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டாக வராரு. ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணி இவங்க வந்து சரி ஓகே, இவரை வந்து ஸ்பை ஏஜென்ட்டாக நம்ம வந்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் தான் முடிவு பண்ணுறாங்க. பாகிஸ்தான் போய் சிறிது வருடம் ஆன பிறகு வந்து இவர் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் வந்து பாகிஸ்தானில் வந்து ஆர்மிக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரெக்யூர்மெண்ட்டில் இவர் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதில் வந்து திருப்பி அதிலே எல்லாமே ஃபிசிக்கல், ரிட்டனில் எல்லாமே ஃபஸ்ட்டாக வர்றாரு. ஃபஸ்ட்டாக வந்துட்டு சிறிது காலத்துக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தானோட ஆர்மி மேஜராகவே ஆயிடுறாரு. ஆயிடுறதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பை பற்றி என்னென்ன நடக்குது எல்லான்னு பற்றி நம்ம இந்தியாவோட ஐபிக்கு வந்து துப்பு கொடுக்குறாரு. துப்பு கொடுத்தது பிறகும் அவர் வந்து கண்காணிச்சிட்டே வந்து நம்ம வந்து இந்தியன் ஆர்மியும் அலோகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் துப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது ஆர்மி இருக்கிற சில ஸ்பை ஏஜென்ட் மூலம், அதாவது ஆர்மிக்குன்னு தனியாக ஸ்பை இருப்பாங்கல்ல, அதாவது கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மூலிமா எப்படியோ தெரிஞ்சு வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் போட்டு, அதாவது 16 வருஷம் இவர் வந்து அந்த ஜெயிலில் வந்து ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருந்தார். நகம் பிடுங்கப்பட்டு, கை கால் விரல்கள் இருக்கிற நகம் பிடுங்கப்பட்டு, நகங்கள் அதாவது விரல்கள் வெட்டுப்பட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு முடியாத நிலைமையில் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னு தான், இந்த மாதிரி நான் வந்து 16 வருஷம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இனிமேல் அவ்வளோதான், என்னால் முடியாது, என்னை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த லெட்டரில் எழுதிட்டு, அதாவது இந்தியன் ஸ்பை, அங்கேயும் சில ஸ்பைகள் இருப்பாங்க, இந்தியாவுக்காக ஏஜென்ட்கள் இருப்பாங்க. அங்கே ஸ்பை மூலிமா கொடுத்து அவர் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லெட்டரை வந்து இந்தியாவோட ஐபிக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க. ஸோ இதுதான் அவங்களோட முழு விவர கதை. அதாவது எதுக்காக இவர் மட்டும் தனித்துவமாக பேசுகிறாங்கன்னா, இவர் ரால வந்து பண்ணாத வேலையிலே இல்லை. இப்போ இருக்கிற வந்து அஜித் தோவால் மாதிரி அப்போ வந்து இவர் வந்து ரவீந்திர கௌஷிக். ஸோ அவ்வளோதான் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நடுவில், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.